அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம். ஆண்டவருடைய அருள் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சகோதரர் மோகன் சி லாசரஸ் இல்ல அதை போல போதகர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு போவது, அங்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே இருப்பது, செய்திகளை கேட்பது நமக்கு நல்லதா, ஆசீர்வாதமானதா? இல்ல அதே 1 மணி நேரத்தில் நாம் வீட்டிலோ கோயிலிலோ உட்கார்ந்து திருச்செப மாலையை 2 முறை சொல்லுவது நமக்கு ஆசீர்வாதமானதா, நல்லதா? ஏன்னா போதகர்களோ மனிதர்களோ எந்த அற்புதங்களையும் செய்ய முடியாது. அவர்கள் ஜெபிப்பார்கள், கடவுளா பார்த்து ஜெபங்களை கேட்பார், அற்புதங்களை செய்வார். அப்படி என்றால் போதகர்களுடைய ஜெபம் வல்லமையானதா, சிறந்ததா? இல்லை. கடவுளின் தாய், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசி, அரச அன்னை சாலமோன் சொன்னாரே, தாயே கேளுங்கள் நான் தட்ட மாட்டேன். கானாவூரிலே இயேசு சொன்னாரே, நான் தட்ட மாட்டேன் என்று அற்புதம் சொன்னாரே, அந்த அன்னை மரியாளின் ஜெபம் பரிந்துரை வல்லமையானதா, உயர்ந்ததா? அறிவுள்ளவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன்னா மரியாள் இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, மரியாள் வாழ்வோர் அனைவரின் தாய். இப்படி வாழ்வோர் அனைவரின் தாய். இன்னொன்று, மரியாள் புதிய ஏவாள். தொடக்கங்கள் 1, 2 அதிகாரங்களிலே ஏவாள் தோற்று போனாள். 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் கடவுள் சொன்னார், இன்னொரு ஏவாள் வருவார். அதுதான் மரியாள், புதிய ஏவாள். அது மட்டுமல்ல, அரச அன்னை. அந்த அரசனுடைய வேலை என்ன? அரசனுக்கு பணிபடை செய்வது, பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையுமாய் அரசரிடம் சொல்லி பரிந்துரை பேசுவது. 3வதாக, தன் முதல் மகனின் சாயலை எல்லா மகன்களிலும் எல்லா பிள்ளைகளிலும் அந்த சாயலை உருவாக்குவது. அதனால்தான் இயேசுவின் மீட்பு மரியாளிடமிருந்து தான் தொடங்கியது. மரியாள் வழியாகத்தான். மரியாளுடைய சம்மதம், விருப்பம், முழு அர்ப்பணம் இல்லாமல் உலகத்தின் மீட்பு கிடையாது. அப்ப இது சாத்தானுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவன் வெறுக்கிறான். நீங்க திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் 1 பேதுரு 5:8 பார்க்கிறோம். கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல அந்த தாயையும் அந்த தாயின் பிள்ளைகள் மீதும் கடும் கோபம் கொண்டிருக்கிறார். அதனால வரலாற்றுல அன்னை மரியாளுக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகளை செய்கிறார். நீங்க இயேசுவை மறுப்பவர்களை விட அன்னை மரியாளை மறுப்பவர்கள் அதிகம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை விட அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகம். அதெல்லாம் யாராவது மரியாதை பற்றி தவறா சொன்னாங்க வைங்களேன், அது சாத்தானின் சூழ்ச்சி. ஏன்னா மரியாளினுடைய மீட்பில் மரியாளின் பங்கை, கடவுள் மரியாதை கொடுத்திருக்க முக்கியத்துவத்தை மறக்கடிக்க செய்ய வேண்டும், இல்லாமலாக்க செய்ய வேண்டும், ஜெபமாலை இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் சாத்தானுடைய திட்டம். யாரெல்லாம் மரியாளுக்கு எதிராக பேசுகிறார்களோ அவர்களெல்லாம் ஒன்று மனித ஆவியால் பேசுகிறவர்கள், இல்லை என்றால் தீய ஆவியின் தூண்டுதலால் பேசுகிறவர்கள். இதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை. எனவேதான் இந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் இந்த சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே கடவுள் வலிமையான ஆயுதத்தை கொடுத்தார், போர்வாடை. அதை மரியாளின் போர்வாடாக கொடுத்தார்.
இந்த தாய்க்கும் பிள்ளைகளுக்குமாக இந்த போராட்டத்திலே கடவுள் கொடுத்த வலிமையான போர்வாள் திருச்செபமாலை. நீங்க வாழ்லையே சாதாரண போர் வீரனுடைய வாழ் இருக்கு பாருங்க, அது ஒரு கொல்லுப்பட்டையில அருவா அடிக்கிற மாதிரி ஒரு இரும்பு தகட வச்சு அடிச்சு ஒரு வாழ் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால அரசனுடைய வாழ் அப்படி அல்ல. அரசனுடைய வாழ் கொல்லுப்பட்டையில அடிக்க மாட்டாங்க. ஒரு அரசனுடைய மகிமையும் கம்பீரம் வீரத்துக்கு முக்கியமானது அவனுடைய வாழ் தான். நல்ல ஒரு நாட்டை கைப்பற்றியதும் அந்த அரசனுடைய வாளை கைப்பற்றுவார்கள். அப்ப அந்த வாழ் ஒரு வார்ப்புல, ஒரு மோல்டு, ஒரு வார்ப்புல செய்யப்படும். அப்ப அரசனுடைய வாழ்வு சிறந்ததா, உயர்ந்ததா, வலிமையானதாங்கிறதுக்கு 5 காரியங்கள் உண்டு. ஒன்று, அதை யார் செய்தார். இரண்டாவது, செய்தவருடைய அந்த கலைஞனுடைய திறன்கள் என்ன. மூன்றாவது, எந்த உலோகங்களால் செய்தார்கள். நான்காவது, எத்தனை ஆண்டுகளாக செய்தார்கள். ஐந்தாவது, எந்த பட்டறையிலே செய்தார்கள். நம்முடைய திருச்செபமாலை அதனுடைய மோல்டு என்ன, வார்ப்பு என்ன, கடவுளுடைய வார்த்தை. திருச்செபமாலை கடவுளுடைய வார்த்தையால் ஆனது. எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கூர்மையான, எந்த வாளினும் மேலான கூர்மை உள்ளது. அந்த வார்த்தை என்கிற அந்த வார்ப்பிலே, அந்த மோல்டிலே தான் கடவுளுடைய அந்த வார்த்தையிலே திருச்செபமாலை செய்யப்பட்டது. செய்தவர் யாரு? மூவொரு கடவுள். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 13ஆம் சிங்கராயர் சொல்வாரு, திருச்செபமாலை மனிதரிடமிருந்து தோன்றியதல்ல, அது கடவுளிடமிருந்து தோன்றியது. திருச்செபமாலை மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, அது கடவுளால் உருவாக்கப்பட்டது. அப்ப அவருடைய திறன்கள் எல்லாம் என்ன? அந்த கைவினை கலைஞன், தெய்வீக கலைஞர் இருக்கிறாரே கடவுள், அவருடைய திறன்கள் என்ன சொல்லியா தெரிய வேண்டும்? இந்த படைப்பை பார்த்தாலே தெரியாதா அவர் எவ்வளவு திறன்கள், சர்வ வல்லவர். எந்த உலோகங்களை உள்ள ஊத்தினார்? மூன்றாவது, அவர் முதலாவது அந்த வார்ப்புக்குள்ள ஊத்திய முதல் உலோகம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மீட்பு எப்ப தொடங்கியது? இயேசு சிலுவையில மரித்த போது இல்ல. கடவுளுக்கும் மனிதனுக்குமான அந்த இணைப்பும் மீட்பும் தொடங்கிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க. அதுலதான் மீட்பே தொடங்கியது. மீட்பின் முதல் வார்த்தை அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டதே. அந்த உலகத்தை முதலில் ஊற்றினார் கடவுள். ஏன்னா அது வலிமையானது, ஆற்றல் மிக்கது. இரண்டாவது, எந்த உலகத்தை ஊற்றினார்? கர்த்தர் கற்பித்த ஜெபம். இயேசுவே ஜெபியுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். அதை விட வலிமையான ஜெபம் இல்லை. நாம் கடவுளிடம் இணைவதற்கும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கும் கர்த்தர் கற்பித்த ஜெபம் மிக வலிமையானது. இரண்டாவது, அதை ஊற்றி இருக்கிறார். அடுத்ததாக, மூன்று கடவுளுக்கும் மகிமை உண்டாகட்டும் என்று, தந்தைக்கும் மகனுக்கு தூய ஆவிக்கும் மகிமை உண்டாகட்டும் என்று ஊத்துகிறார். நான்காவதாக, 1917ஆம் ஆண்டிலே அன்னை மரியாள் பாத்திமாவிலே 3வது காட்சி, ஜூலை மாதம். அதிலே நரகத்தை பற்றி சொல்லிவிட்டு மரியாள் சொன்னார், இந்த நரகத்துக்கு யாருக்கு போகக்கூடாது. அதற்காக திருச்செபமாலையில ஒவ்வொரு 10 மணி முடிந்ததும் இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று மரியாள் சொல்லிக் கொடுத்த ஜெபம். ஓ என் இயேசுவே, என் பாவங்களை பொறுத்தருளும். பாருங்க, இந்த உலோகங்கள்லாம் எப்படி ஊத்தி இருக்கிறார் பாருங்க. வான தூதர் சொன்ன வாழ்த்து ஜெபம், தூய ஆவியானவர் சொன்ன வாழ்த்து ஜெபம், இயேசு சொன்ன ஜெபம், மரியாள் சொல்லிக் கொடுத்த ஜெபம். இது எல்லாத்தை விட இன்னும் மிகப்பெரிய வலிமையான உலோகம் என்ன தெரியுமா? இயேசுவின் மறை உண்மைகள்.
அது மகிழ்ச்சி, துயரம், மகிமை, ஒளி என்கிற 20 மறை உண்மைகள் உள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது மிக வலிமையானது. இயேசுவின் மறை உண்மை இத்தனையும் ஊற்றிதான் அந்த தெய்வீக கலைஞன் கடவுள் அந்த வாளை செய்திருக்கிறார். தூய ஆவியாலும் கடவுளுடைய வார்த்தையாலும் அந்த வாளை தீட்டி இருக்கிறார். அந்த வாள் வலிமையானதாக பளபளக்கிற வாளாக இருக்கிறது. இந்த வாள் என்ன செய்யும் தெரியுமா? அது சாத்தானுக்கு தெரியும். இந்த வாள் கடவுள் செய்திருக்கிற வாள் எத்தனை நூற்றாண்டு? 14 நூற்றாண்டுகளாக. என ஒரு வாளுடைய வலிமை எத்தனை ஆண்டுகள் அது செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம். 14 நூற்றாண்டுகளாக எந்த பட்டறையில செய்திருக்கிறார்? கத்தோலிக்க திருச்சபை என்கிற பட்டறையில ஒர்க் ஷாப்ல அதை செய்திருக்கிறார். எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ புனிதர்கள் அதற்காக உதவி செய்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள், உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த போர்வாள் கடவுள் செய்து கொடுத்திருக்கிற இந்த மரியாளின் போர்வாள் என்ன செய்யும் தெரியுமா? முதலாவது அரக்க பாம்பி தலையை வெட்டும். இரண்டாவது பாவிகளை மனமாற்றும். மூன்றாவது இதயங்களை கைப்பற்றும். நான்காவது நம்முடைய ஜபங்களை எல்லாம் வலிமையாக்கி ஆண்டவருடைய ஆசீரை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இது சாத்தானுக்கு தெரியும். எனவேதான் கடவுள் செய்து கொடுத்த இந்த போர்வாள் இந்த 14 நூற்றாண்டுகளாக உருவாக்கி இருக்கிறாரே, இன்னும் தீட்டிக் கொண்டே இருக்கிறார், இன்னும் வலிமையாக்கி கொண்டிருக்கிறார். சாத்தான் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. எனவேதான் இந்த போர்வாள் நம்மோடு இருக்கிறீங்க. வீட்டுல இருந்து அருள் நிறைந்த மரியே வாழ்க அப்படி சொன்ன உடனே மாதா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. மாதா வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனாலதான் நாம் கூட்டங்களுக்கும் போதகர்களுக்கு பின்னாடியும் நாம் அலையக்கூடாது. 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல பவுல் ஒன்றை சொல்லுகிறார். ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனைகளை தாங்க மாட்டார்கள், மாறாக செவித்தினவு கொண்டவர்களாக தங்கள் தீய நாட்டங்களுக்கேற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். நீங்க ஒவ்வொரு போதகருக்கும் ரசிகர்களா இருக்கீங்களே, உங்களுக்கு என்று போதகர்களை திரட்டி கொண்டிருக்கிறீங்களா? செவித்தினவு கொண்டவர்களா? ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்கணும், பைபிள்ல போட்டுக்கிட்டே இருக்கணும், ஆனா வாழ்க்கையில சீரோ முட்டை. நீ கேட்கிற செய்திக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. காரணம் என்ன? அங்க அருள் இல்லை. எனவேதான் நமக்கென்று போதகர்களை திரட்டிக் கொள்ள வேண்டாம், மாறாக அன்னை மரியாளுடைய கரம் பிடித்து நீ ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதத ஜெபமால சொல்லி அழுதுதான் உன் வாழ்க்கை விளங்கி இருக்கும். வீட்டுல உட்கார்ந்து ஜெபமாலை எடுத்து அருளிருந்த மாதிரியே வாழ்க்கை என்று கண்ணீரோட சொல்லி இருந்தேன்னா என்னைக்கும் வாழ்க்கை முன்னேறி இருக்குமே. அதை நம்ம செய்யலையே. எனவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது இறைவசனத்துல பவுல் சொல்லுகிறார், கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாக கையில் இருந்துங்கள் என்று சொல்லுகிறார். எனவேதான் திருச்செபமாலை தூய ஆவி கொடுத்திருக்கிற கடவுளின் வார்த்தை என்னும் போர்வாள். இது நமக்கு வெற்றியின் போர்வாள். இந்த போர்வாள் எப்படி உருவாகியது, யார் உருவாக்கினார் என்பதை பார்த்திருக்கிறோம். அடுத்த தொடரிலே அதனுடைய வரலாற்றை நாம் பார்க்க போகிறோம். அந்த போர்வாளினுடைய உன்னதமும் உயர்வும் வலிமையும் முக்கியத்துவம் நமக்கு தெரிய வேண்டும். இரண்டாவது, யாரெல்லாம் இந்த திருச்செபமாலைக்கும் அன்னை மரியாளுக்கும் எதிராக பேசுகிறார்களோ அவர்கள் சாத்தானினுடைய வாயாக குரலாக இருக்கிறார்கள். நம்ம அவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே நான் அன்றைக்கு உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். நம்ம அவர்களோடு வாக்குவாதம் செய்யக்கூடாது, மாறாக
திருச்செபமாலையை அன்னை மரியாளோடு சேர்ந்து நம் கையில் ஏந்துகிறோம். எனது மூவொரு கடவுளை நோக்கிய ஜெபம் நம் கையில் ஏந்துவோம், மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். இந்த உலகத்தை மீட்கக்கூடிய கடமையை கடவுள் நம் கைகளிலே கொடுத்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றும், நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொன்னவுடன் மரியாள் உங்கள் வீட்டுக்கு உங்களோடு வந்து நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். மறந்து போகாதீர்கள். நான் உங்களுக்காக எப்போதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, அன்னை மரியாளின் பரிந்துரையோடு கூட உங்கள் எல்லா நோய்கள், துன்பங்கள், பிணிகள், சாபங்கள் அத்தனையிலிருந்தும் உங்களை ஆசீர்வதித்து விடுவித்து பாதுகாப்பாராக.